குழந்தைகள் வந்து ரொம்பவே பேனிக் ஆயிருப்பாங்க, ரொம்ப பயத்துல இருப்பாங்க, ரொம்ப நடுக்கத்துல இருப்பாங்க. குழந்தைகளை நம்புங்க. நிறைய பெற்றோர் பண்ற இன்னொரு தப்பு, குழந்தைகளை நம்புறது கிடையாது. நான் உன் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்றத தெரியப்படுத்துறது, குழந்தைகளுக்கு அதுதான் தேவை. வணக்கம், நான் டாக்டர் அபிலாஷா, சைக்காலஜிஸ்ட், உளவியல் நிபுணர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் என்னுடைய ஓன் கிளினிக் இருக்கு. சமீப காலமாக நிறைய பாலியல் வன்முறைகள் குழந்தைகள் மேலேயும் இளம்பெண்கள் மேலேயும் நடந்துட்டு இருக்கு, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது ரொம்ப கவலையான ஒரு விஷயம், ரொம்ப பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவும் நிறைய பேர் இதை எடுத்துக்க வேண்டியிருக்கு. குழந்தைகள் மட்டும் இல்லை, பாதிக்கப்பட்ட அந்த விக்டிம்ஸ் மட்டும் இல்லை, அவங்களுடைய பெற்றோரும் ரொம்பவே பயந்துருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய பயம் எப்படி இருக்குன்னா, சைக்கலாஜிக்கலா இந்த குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சே, இதனால என்ன பிரச்சனை வரும்ன்றது. ரெண்டாவது, நான் அந்த குழந்தையை காப்பாற்ற தவறிட்டேனோ அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி. மூணாவது, அந்த குழந்தைக்கு இந்த உலகத்து யார் மேலேயுமே ஒரு நம்பிக்கை இல்லாம போறது. ஸோ அந்த குழந்தையை யார் தேத்துவா, யார் என்ன நல்வழிப்படுத்த முடியும், என்ன சொன்னா அந்த குழந்தை அது பாசிட்டிவா எடுத்துக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. உலகமே இவ்வளவு கெட்டவங்க நிறைஞ்சது அப்படின்ற ஒரு ஹோப்லெஸ்னஸ் வந்துடக்கூடாது அப்படின்றது ஒவ்வொரு பெற்றோரும் யோசிக்கிற ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், பெற்றோர் இது சமுதாயத்தில் எப்படி வெளியே கொண்டு வரதுன்ற அச்சம் இன்னைக்கும் நம்ம ஊர்ல இருக்கதான் செய்யுது. நிறைய பெற்றோர் இதை மென்னு முழுங்க வேண்டிய காரணமே அக்கம் பக்கத்துல என்ன சொல்லுவாங்களோன்ற அச்சத்தினாலதான். ஸோ இதெல்லாத்தையும் நம்ம மாற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏன்னா இதெல்லாம் அந்த அபியூசருக்கு, அந்த கிரிமினலுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. அவங்களுக்கு அது ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. அதனால எப்படியோ என்ன பண்ணாலும் வெளியே சொல்ல மாட்டாங்க அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கு. அப்படி இல்லை, பாதிக்கப்பட்டவங்க குரல் கொடுக்கலாம், அதுக்கு இந்த சமுதாயம் நிச்சயமா கை கொடுக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட், பேரண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, குழந்தைகள் ரொம்பவே பேனிக் ஆயிருப்பாங்க, ரொம்ப பயத்துல இருப்பாங்க, ரொம்ப நடுக்கத்துல இருப்பாங்க, பதட்டத்துல இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்களும் பயந்துட்டீங்கன்னு தெரிஞ்சுன்னா உடஞ்சு போயிடுவாங்க. அதனால இந்த நேரத்துல நீங்க ரொம்ப தைரியமா அவங்களுக்கு பக்கபலமா இருந்து அவங்களுக்கு நல்ல ஆறுதலான வார்த்தைகளும், அவங்களுக்கு உடல் ரீதியா எதுவும் அஃபெக்ட் ஆயிருந்தா என்னன்னு உடனே பார்க்கணும். மன ரீதியா அவங்களுக்கு யார் மேல பயம், என்ன நடந்துருன்ற பயம். ஏன்னா மோஸ்ட்லி இந்த அபியூசர்ஸ் என்ன பண்ணுவாங்க, நீ போய் சொன்னா உங்க அப்பா அம்மாவே நாங்க கொன்றுவோம் அப்படின்னு பயமுறுத்தி இருப்பாங்க. சோ சொல்லலாமா வேணாமான்ற ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கப்புறம் சொந்தக்காரங்களா இருந்தா இதனால வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை வருமோன்னு சில குழந்தைங்க சொல்ல மாட்டாங்க. சோ குழந்தைங்களே ரொம்ப பதட்ட நிலையில இருப்பாங்க. சோ நீங்க பெற்றோர் அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா, ஆதரவா அவங்கள பேச விட்டு உண்மையை புரிஞ்சு குழந்தைகளை நம்புங்க. நிறைய பெற்றோர் பண்ற இன்னொரு தப்பு, குழந்தைகளை நம்புறது கிடையாது. முதல் விஷயத்திலேயே குழந்தைங்க சொல்லுவாங்க, இவர் இந்த மாதிரி பண்றாரு, இவங்க இந்த மாதிரி பேசுறாங்கன்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, சும்மா பண்ணிருப்பாங்க, மாமா ஆசையாதாண்டா இருந்திருப்பாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அந்த மாதிரி சொல்லும் போது அந்த குழந்தைங்க உடனே ஆஃப் ஆயிடுவாங்க. அப்ப அப்பா அம்மா நம்மளை நம்ப மாட்டாங்கன்னு. தயவு செஞ்சு அந்த தவற பண்ணாதீங்க, குழந்தைகளை முதல்ல நம்புங்க. பேரண்ட்ஸ் ஆர் த பிரைமரி கேர் கிவர்ஸ் சொல்லுவோம், அவங்க தான் பிரைமரி கார்டியன்ஸ். அந்த குழந்தைக்கு எது ஒண்ணுனாலும் அது முதல்ல பெற்றோர் தான் அதுக்கு பொறுப்பு. அப்ப ஒரு பிரச்சனைன்னு ஒரு குழந்தை சொல்லும் போது அதை பொறுப்பெடுத்து பெற்றோர் தான் அதை ஹேண்டில் பண்ணணும். குழந்தைங்க கிட்ட ஒரு நல்ல டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். நிறைய பெற்றோர் பண்ற தப்பு என்னன்னா, நான் அந்த குழந்தைக்காக தான் சம்பாதிக்கிறேன்னு சொல்லி அந்த குழந்தைய பாக்குறதே வாரத்துல ஒரு நாள் 2 நாள் தான் பாக்குறதே. அவ்வளவு பிஸியா இருக்காங்க. நான் அவங்கள குறை சொல்றதுக்கு இல்லை, ஏன்னா சர்வைவல் இந்த காலத்துல வாழ்ந்தாகணும்னா எல்லாரும் அப்படி ஓடி ஓடி சம்பாதிக்க வேண்டியிருக்கு. ஆனா குழந்தை பருவத்துல அந்த குழந்தைக்கு கிடைக்கிற அட்டென்ஷனை நீங்க என்னைக்கும் ஈடுகட்ட முடியாது. நீங்க அந்த குழந்தை 20 வயசானவொன்னா கொஞ்சம் சம்பாரிச்சு செட்டில் ஆவீங்க, அதுக்கப்புறமா நீங்க அந்த குழந்தைக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த சரியான வயசு டீனேஜ்ல நீங்க பக்கத்துல இருந்து குவாலிட்டி டைம் நல்லபடியா பேசி உங்களுடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்களை ஷேர் பண்ணி அவங்க நடந்த விஷயத்த ஒத்துக்கிட்டு ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஓ நீ பண்ணிருப்ப, நீ பண்ணக்கூடிய ஆள் தான் அப்படிலாம் சொல்லாம, அப்படியா அப்படி நடந்துச்சான்னு கேட்டு உடனே அவங்களுக்கு தீர்வளிக்கிறதுக்கு முயற்சி பண்றது. அண்ட் அவங்க கிட்ட நான் உன் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்றத தெரியப்படுத்துறது, குழந்தைகளுக்கு அதுதான் தேவை. நீங்க உடனே போய் அந்த தப்பு பண்ணவன நீங்க ஜெயில போறது அந்த குழந்தைக்கு தெரிய கூட தெரியாது. ஆனா நான் கஷ்டத்துல இருந்தேன்றதை எங்க அப்பா அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்கன்றதுதான் எந்த குழந்தையுமே எதிர்பார்க்கும். அது பெற்றோர் பண்ணியே ஆகணும். இந்த மாதிரி குற்ற செயல்கள் நடக்கிறதுக்கான சூழல் நம்ம முதல்ல கட்டுக்கோப்பா வச்சிருக்கணும். நம்ம என்ன பண்றோம், ஒண்ணு குழந்தைங்களை அன்அட்டென்டிவா விட்டுறோம், இல்லாட்டி ரொம்ப நம்பிக்கையான இடம் நம்ம நினைச்சிட்டு ஒரு இடத்துல விட்டுட்டு போறோம். இது ரெண்டுமே தவறான விஷயம். அண்ட் இன்னொன்னு, குழந்தை முதல்லயே சினுங்கும். அந்த குழந்தைய பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பிஹேவியர் சேஞ்சஸ். சரியா சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க, டிஸ்டர்ப்டா இருப்பாங்க, படிக்க ஸ்கூல் போக மாட்டேன்வாங்க, இல்ல ஒரு பர்டிகுலர் சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தாலும் பார்க்க மாட்டேன்வாங்க, இவங்களும் அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன்வாங்க. ஒரு மாதிரி பயந்து ஒரு பதட்டத்துல ஒரு ஓரத்திலேயே இருப்பாங்க, எதுலயும்
எதுலயும் இன்ட்ரெஸ்ட் இல்லாம சிரிக்க மாட்டாங்க. குழந்தைங்கனால சிரிக்கணும் இல்லையா? ஆனா அந்த குழந்தைங்க சிரிக்க மாட்டாங்க. உடல் வலியில இருக்கலாம், இல்ல உடல் அளவுல பாதிக்கப்பட்டு இருக்கலாம், இதே இல்ல பெட் வெட்டிங் இருக்கலாம், கெட்ட கனவுகள் வருதுன்னு சொல்லலாம். இதெல்லாம் பெற்றோர் கொஞ்சம் கவனிக்கணும். முதல்லயே கவனிச்சிட்டோம்னா ஈஸி டு பிரிங் தெம் அவுட். நீங்க ரொம்ப நாள் விட்டீங்கன்னா அவங்களுக்கு நம்பிக்கை போயிடும் யார் மேலேயுமே, அப்ப வெளியே சொல்லக்கூட மாட்டாங்க. அதனால ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காம இருக்கிறது. நான் மறுபடியும் பெற்றோர் தான் சொல்லுவேன். ரெண்டாவது சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் யாரோ வீட்டு குழந்தை யாரோ தப்பா நடக்கிறான்னு வேடிக்கை பார்த்துட்டு போகாம, வீடியோ எடுத்துட்டு போகாம போய் தட்டி கேளுங்க. எல்லாருக்குமே அதுக்கான உரிமை இருக்கு. நம்ம எல்லாமே இட்ஸ் சொசைட்டிங்க. நம்ம அந்த வீட்டுல நடக்குது, அடுத்தது இந்த வீட்டுல நடக்குது, அடுத்தது நம்ம வீட்டுல நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. அப்ப நீங்க அது முன்னாடியே முன்னெச்சரிக்கையா கேள்வி கேட்கணும். அதுக்கு நீங்க எஃபர்ட் எடுக்கணும். எனக்கு என்ன வந்துச்சு, எனக்கு எதுக்கு இந்த வேலைன்னு நினைக்க கூடாது. சட்டத்தோடைய உதவி எடுக்கிறது தான் இது சிறந்த வழியா இருக்கும். ஏன்னா அவனை அடிச்சு அவனை நம்ம தியாகி ஆக்கிடக்கூடாது. இன்ஸ்டெட் இவன் தவறானவன்றத சொசைட்டிக்கு நம்ம காட்டணும், சுட்டி காட்டணும்னா அது சட்டப்படி தான் நம்ம ஆக்ஷன் எடுக்கணும்ன்றத கிராமப்புறங்கள்ல இருக்க பெற்றோரும் புரிஞ்சுக்கணும். ஸோ அது டீச்சர்ஸோ இல்ல அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களோட சொந்தக்காரங்களோ யாரா இருந்தாலும் உங்களுக்கு முழு சுதந்திரமும் உரிமையும் இருக்கு அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு. பக்கத்துல இருக்கிற காவல் நிலையத்தில் போய் நீங்க இமீடியட்டா கம்ப்ளைண்ட் கொடுங்க. கம்ப்ளைண்ட் எடுக்கணும், அது காவல்துறையுடைய கடமை. அதுக்கப்புறம் சட்டப்படி என்ன நடவடிக்கைகளோ அவங்க எடுப்பாங்க. நான் போலீஸ்க்கு கிளாஸ் எடுத்திருக்கேன். எனக்கு போலீஸை பத்தி நல்லா தெரியும். ஒவ்வொரு போலீஸும் தன்னை ஒரு தாயாவும் தந்தையாவும் தான் அவங்க யோசிப்பாங்க. ஒரு சைல்டு அபியூஸ் கேஸ் வந்துச்சுன்னா எப்படி நீ இப்படி பண்ணலாம், அவன் மேல கொஞ்சம் கூட கரிசனம் இல்லாம தான் அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அப்படிலாம் தப்பிச்சிட முடியாது. எப்படா ஒரு குழந்தை வாழ்க்கை நீ இப்படி கெடுத்த அப்படின்றத முதல்ல அவங்க ஆரம்பிப்பாங்களே. ஆனால் நீங்க நம்பிக்கையா சட்டத்தின் மேல போலீஸ் மேல நம்பிக்கை வச்சு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க. டெஃபினட்டா ஆக்ஷன் எடுப்பாங்க. அண்ட் சட்டம் ரொம்ப கோபமா தான் இதை ஹேண்டில் பண்ணுது. அரசாங்கமும் டெஃபினட்டா இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க தான் செய்யுது. அதுல எந்த மாற்று கருத்தும் யாருமே இதை சப்போர்ட் பண்ண முடியாது. எந்த எதிர்கட்சியும் சப்போர்ட் பண்ண முடியாத ஒரு குற்றம் இது. ஒரு குழந்தைய சீரழிக்கிறதுன்றது, பாலியல் வன்முறையாக்குறதோ இல்ல அபியூஸ் பண்றதோ நம்ம ஏத்துக்கொள்ளவே முடியாது. அது ஒரு சமுதாயத்தை பிடித்த ஒரு நோயின்னு தான் நம்ம பார்க்கணும். அந்த நோய்க்கு எவ்வளவு சீக்கிரம் நம்ம மருந்து கொடுக்கறோமோ அதுதான் இந்த மாதிரி தண்டனைகள் மூலியமா, குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கறது மூலியமா இந்த நோயை நம்ம கட்டுப்படுத்தலாம். குற்றவாளிகள் அங்கங்க மறைஞ்சு இருக்காங்க. யார் குற்றவாளினே கண்டுபிடிக்க முடியல. எல்லாம் பசுத்தோல் போர்த்திய புலி மாதிரி மறைஞ்சிருக்காங்க, நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அந்த குழந்தை முதல் இன்ஸ்டன்ட்லயே வீட்டுல சொல்ல முடியாத ஒரு நிலையை உருவாக்குனது யாருன்னு நம்ம பார்க்கணும். குற்றவாளி எல்லா இடத்துலயும் இருக்கான், திருடன் எல்லா இடத்துலயும் இருக்கான். ஆனா நம்மளும் ஜாகிரதையா இருக்கணும்னா குழந்தைக்கு தெரியாது ஜாகிரதை என்னன்னு. அது கம்ப்ளைண்ட் தான் சொல்லும். அப்பா இவன் இப்படி பண்றான், அம்மா அவன் அப்படி பண்ணான்னு தான் சொல்லும். உடனே நம்ம ஆக்ஷன் எடுக்கணும். அட்லீஸ்ட் அந்த குழந்தைக்கு நம்ம தைரியமாவது கொடுக்கணும். நம்ம நம்பிக்கை இல்லாம விட்டுட்டோம்னா அந்த குழந்தை போய் மறுபடியும் பாதிக்கப்பட்டு அமைதியாயிடும். அப்ப அந்த பாதிப்புக்கு கொடுக்கறவனுக்கு அது ஒரு சாதகமான விஷயமா மாறிடுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.